வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. பங்காளி, பாடுபட்டு பாட்டு வாத்தியார் வேஷம் போட்டோம். பாட்டை கைட்டி அனுப்பிட்டாங்க. கஷ்டப்பட்டு கராத்தா வேஷம் போட்டோம். கார் இழுக்கும் போது விக்க கீழே விழுந்துருச்சு. மாட்டிக்கிட்டே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. பொழப்புக்கு ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்றது? ஆகாக காகா. அதேதான். இப்ப எதுக்கு சொன்னது? கூட்ட பத்தியா? கூட்டி இருக்கு. கைய பாத்தியா? வேக இருக்கு. கைய அழுக்கா இருக்கு பாரு. நமக்கு என்ன இப்போ? இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? பூட்டுல அழுக்கு தெரியுது. ரொம்ப நாளா பூட்டி இருக்கிறதுனாலதான் இந்த பூட்டு அழுக்கா இருக்கு. கரெக்ட். இந்த பூட்டை உடைச்சிட்டா இது ஒரு ரூபாய் கூட விற்க முடியாத. வீட்டை வித்துட்டா? வீட்டை வித்துற பட்டா அதெல்லாம் விவகாரம் அதில் வேணாப்பா. அப்படிங்கிறியா? ஆமா. அப்போ இந்த வீட்டை வாடகைக்கு விடுறோம்னு பல பேர்கிட்ட இந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டா. சூப்பர். இதெல்லாம் மூளை இல்ல. ஏன் இதை விட்டு இது எக்ஸ்ட்ரா மூளை இல்ல? ஏன்டா கல் எடுத்து அடிக்கிற? பூட்டை உடைக்கிட்டா கூட. பங்காளி, வீட்டுக்கு முன்னாடி டூலெட்டும் போர்டு போட்டிருக்கோம். தங்குறதுக்கு ஒரு பார்ட்டியும் கிடைக்கலையே. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவசரப்படக்கூடாதுடா. நிச்சயமா ஏதாவது ஒரு பெரிய பார்ட்டி கையில ரூபா எடுத்துட்டு நேரம் வந்துகிட்டு இருக்கும் பாரு. ஓ, இந்தாங்க பிடிங்க. யோ நில்லு. என்ன நீ பாட்டு கையில ஒரு வச்சுட்டு உள்ள போற? யூரின் போறதுக்கு தான். எது யூரினா? ஏயா, சென்னை மாநகரத்துல இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கோம். இது உனக்கு கார்பரேஷன் கக்கூஸ் மாதிரி தெரியுதா? பின்ன நீங்க தானே டாய்லெட்னு போர்டு மாட்டிருக்கீங்க. டாய்லெட்டா? ஏண்டா இங்கிலீஷ் தெரியலன்னா தமிழ்ல வாடகைக்குன்னு எழுதி வைக்க வேண்டியதானே? தமிழே தெரியாது. அது நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பங்காளி டூலெட்டுங்கிறதுக்கு பதிலாக நடுப்புற ஒரு ஐ போட்டு டாய்லெட்னு ஆக்கிவிட்டான். இது வாடகைக்கு விடுற வீடு. நீங்க அந்த ஓரமா யூரின் பாஸ் பண்ணிட்டு அப்படியே போயிருங்க. என்னது வாடகைக்கா? காலையில இருந்து தெரு தெருவா வீடு தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்கேன் நானு. எதுக்கு யூரின் பாஸ் பண்றது? இல்ல வாடகைக்கு தான்ப்பா. வாங்க வந்து வீட்டை பாருங்க. ஆமா, நீங்க ஃபேமிலியா பேச்சலரா? ஃபேமிலி தான்ப்பா. அங்க பாருங்க, என் பொண்டாட்டி பங்கஜம், பொண்ணு பரிமளம் நிக்கிறா பாருங்க. ஆமே, ஆத்துக்கார கூப்பிடு வாங்க. அவர் கூப்பிட மாட்டாரு. கூப்பிடுவேன், நல்லா கூப்பிடுவேன். ஏய் விடியா மூஞ்சி வாங்கோடி. இதுக்கு கூப்பிடாம இருந்திருக்கலாம். வாங்க வாங்க. என்னன்னா வீடு கிடைச்சிருக்கா? வாடகைக்கு தான் கொடுக்குறா இவா. ஏன்னா இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து சிங்கப்பூர்ல எல்லாம் இருக்கிறதா சொன்னா. நாங்க தான் ஹவுஸ் ஓனர். நாங்க தான் இவ்வளவு நாளா சிங்கப்பூர்ல இருந்தோம். இப்ப அங்க அந்த சார்ஸ் நோய் வேகமா பரவுறதுனால சட்டுப்புட்டுன்னு பிளேனை பிடிச்சி இந்தியாவுக்கு வந்துட்டோம். சீக்கிரம் முகத்தை முடிக்குமா, நம்மளுக்கு சார்ஸ் தொத்திக்க போறது. ஐயா, எங்களுக்கு சார்ஸ் எல்லாம் கிடையாது. நாங்க சிங்கப்பூர்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் சார்ஸே சிங்கப்பூருக்குள்ள வந்தது. ஆமா, ஆனா அதை விட விசக்தி. சும்மா கிண்டல் பண்றான் பாருங்க. மம்மி, நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க. அட்வான்ஸை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே எங்களை பார்க்க முடியாது. வேற வீடு பார்ப்போம். வாங்க, வீட்டை சுத்தி பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. இந்த மாதிரி அருமையான வீட்டை நீங்க பார்த்தே இருக்க முடியாது. எங்க இருக்கு பொண்ணு தானே? வாங்க வாங்க. வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, எங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை பெட்ரூம்? யாருக்கு தெரியும்? நீங்களா தேடி கண்டுபிடிச்சிக்கங்க. என்னது, உங்க ஆத்துல எத்தனை பெட்ரூம்னு உங்களுக்கே தெரியாதா? அது ஒண்ணுமில்ல. எங்களுக்கு ஏகப்பட்ட வீடுங்க இருக்கிறதுனால எந்த வீட்டுல எவ்வளவு பெட்ரூம்னு எங்களுக்கே தெரியல. உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கல, அட்வான்ஸ் கொடுங்க. முதல்ல வாடகை எவ்வளவுன்னு சொல்லுங்க. வாடகை 2000. என்னன்னா வீடு இவ்வளவு பெருசா இருக்கு, 2000ன்றாலே. என்ன பங்காளி குறைச்சு சொல்லிட்டணும்? சரி, நீ கொஞ்சம் கூட சொல்லு. அது ஒண்ணுமில்ல, பங்காளிக்கு தெரியாம சொல்லிட்டாரு. அது 2000 இல்ல, 20000. என்னது 20000மா? என்னடா அது, இதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓடிட்டு போறாங்க. ஒரே அமுக்கு அமைக்கட்டுமா? அது நாங்கெல்லாம் சிங்கப்பூர்லயே இருந்ததுனால எங்களுக்கு இந்தியாவோட வாடகை எவ்வளவுங்கிறது கரெக்டா தெரியும். ஆமா ஆமா, நீங்களே குத்து மதிப்பா குன்சா பார்த்து ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுங்க. என்ன ரெண்டு பேரை பார்த்தா பேக் மாதிரி தெரியறது, அதனால 2001 தான் வாடகை கொடுப்போம்னு சொல்லிடுங்க.
இத பாருங்க, வாடகை 2001 ரூபாயும் அட்வான்ஸ் 20,001 ரூபாயும் தான் தருவோம். மாமா கல்யாண சாஸ்திரியோ? எப்படி கண்டுபிடிச்சேன்? அது ஒண்ணுமில்ல, நீங்க இந்த 2001 20,001ன்னு கல்யாணத்துல மொய் எழுதுற மாதிரி அமௌண்ட் சொல்றீங்கல்ல, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சான். நீங்க அட்வான்ஸ் கொடுங்க. ஆகா ஆகா ஆகா. அதேதான். ஆமா 20,001 ரூபாய் நீங்க அந்த ரூபாய் எங்க? அதான் வெளியிலேயே கொடுத்துட்டேன் 1 ரூபாய். அதை ஊரி பாஸ் பண்றதுக்கு. நான் இன்னும் பாஸ் பண்ணவே இல்லையே. எஸ்எல்சிலையா? ஐ எப்படி கண்டுபிடிச்சே? அதான் மூஞ்ச பார்த்தாலே மண்டுன்னு தெரியுதே. சரி சரி மாமா எப்போ குடியேற வர போறீங்க? இதோ இப்பவே வந்துட போறோம். சாமான் சட்டிலங்க பின்னாடி லாரியில வந்துட்டே இருக்கு. அதாவது தம்பி, நாங்க குடியிருந்த வீட்டை காலி பண்ணிட்டு தான் வீடே தேட ஆரம்பிச்சோம். இப்ப வீடு கிடைச்சிருப்பானா உடனே குடியேற வேண்டியது. ஏன்னா நமக்கு நல்ல ஹவுஸ் ஓனரா கிடைச்சிருக்கா. பணம் கொடுத்த உடனே பறந்தே போயிட்டா பாருங்க. வாங்க. என்ன மாமி மூட்டை முடிச்சதா கட்டிட்டு எங்க கிளம்பிட்டு? என்ன சாப்பாடு? மாமி என்ன முன்னாடி விலாசில இருந்து முட்டை பரோட்டாவும் முயல் கறிமா வாங்கி சாப்பிட போறாங்க. முந்தா நாள் தயிர் சாதமும் 3 நாள் புளி சாதமும் இருக்க போகுது. அதாவது சும்மா இருக்கோ, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அது அன்னைக்கு பேசும்போது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சே. செம உளறல். அது இல்லாம நாங்க எங்க உறவுக்கார கல்யாணத்துக்கு ஊருக்கு போறோம். வரத்துக்கு 1 வாரம் ஆகும். எங்காவது பூட்டை நல்லா பத்திரமா பாத்துக்குங்க. என்னது பூட்டை பத்திரம் பாத்துக்குவான்? எல்லாரும் வீட்டை பத்திரம் பாத்துக்கமா? நீ என்ன மாத்தி சொல்றீங்க? இல்லப்பா, இந்த காலத்துல எல்லாரும் பூட்டை தானே உடைக்கிறா. அதான் எங்காவது பூட்டை பத்திரமா பாத்துக்குங்கன்னு சொன்னேன். அது இருக்கட்டும், எப்படி புட்டினீங்க? சாவி எங்க? சாவி என் பொண்ணு தலையில இருக்கு. பொண்ணு தலையில பேன் தான் இருக்கும், சாவி கூடவா இருக்கும்? ஹேர் பின்ன சொன்னேன்ப்பா. சரி சரி, எங்களுக்கு மணி அடுத்து. வாங்க நான் கிளம்பலாம். வாங்க வாங்க போயிட்டு பொறுமையா வாங்க. மம்மி போயிட்டு எத்தனை நாள் வருவீரு? 1 வீக். 1 வீக்னா 7 நாள் தானே? ஆமாண்டா. அந்த 1 வாரமா பொண்ணு தலைய பத்திரமா பாத்துங்க, சாவி அங்க தானே இருக்கு. பங்காளி ஒரு ஐடியா. வா வா அந்த ஓரமா. என்ன பங்காளி என்ன ஒரு ஐடியா. என்ன நீ ஏர்பின் குத்திக்க போறியா? இல்லப்பா, ஏற்கனவே இருக்கிறவங்க ஊருக்கு போறேன் வர்றதுக்கு 1 வாரம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமா. மறுபடியும் இங்க ஒரு டூலைட் போர்டு மாட்டினா என்ன? காகா காகா. அதேதான் பூட்டை விட. டேய், இத போய் என்னடா உடைச்சிக்கிட்டு? இந்தா. வா போலாம் உள்ள. நினைச்சு வீடு வாடகை விடுங்களா? டூலெட் போட்டு போடுறீங்க? போன வாரம் ஒண்ணு மாட்டணும்ல. அது டாய்லெட் போர்டு, இதான் டூலெட் போர்டு. சரி, அது இருக்கட்டும். எவ்வளவு வாடகை சொல்லுதியா? வாடகையா? மத்த வாடகை மாதிரிலாம் நாங்க கிடையாது. வெறும் 4,500 ரூபாயா? டேய், 4000 ரூபா விடுறா. இதுக்கு 500 ரூபாய் குறைச்ச? என் தலை மாதிரியே இருக்குல்ல அவர் தலை, அதுக்காக. ஓ, தலைக்கு 500 ரூபாய் குறைச்சிட்டியா? சரி சரி. ஆமா இவங்க யாரு? பொண்டாடி அவங்க புள்ள. காம்பினேஷனே ராங்கா இருக்க. அது இல்ல புள்ளைய தத்து எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சரி எது எப்படியோ வாங்க உள்ள போய் சுத்தி பாருங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. பாருங்க எப்படி ஃபேன் பாத்தீங்களா? டபுள் பால் பேரிங். சுவிட்ச போட்டீங்கன்னா காத்து பிச்சுக்கிட்டு வரும். ஃபேன் சூப்பரா இருக்கு, வீடு சூப்பரா தான் இருக்குது. வீடு சூப்பரா இருக்கறனால தானே வாடகைக்குறோம். ஆமா, இங்க யாரோ இருக்கிற மாதிரி. ஆமா அதான் நாம 5 பேர் இருக்கோம்ல, அது சொல்றோம். அதுக்கு இல்ல, இங்க பாத்திரம் பண்றோம், சோபா செட்லாம். அது நாங்க எல்லா வசதியோடையும் தான் வீட்டை வாடகைக்கு விடுறது. வர்றவங்க அந்த பாத்திர பண்டத்தை அப்படியே கொண்டு போய் அடுப்பு மேல வச்சு அரிசியை போட்டு பொங்கி தின்னலாம். அப்ப அந்த புடவை யாருது? புடவையா வேணும் எடுத்து கட்டிங்க. அது எங்க பாட்டியோடது, ஊருக்கு போகும்போது போட்டு போயிட்டாங்க. அந்த ஐயரு என்ன ஐயரு? இல்ல, ஐயர் ஃபேமிலி தான் பக்கத்துல இருக்கா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, நாங்க கறி மீன் முட்டை நிறைய சமைச்சு சாப்பிடுவோம். அவங்க பக்கத்துல இருக்க சண்டை வரும், அதான் சொல்லுங்க. ஐயோ, நாங்க கறி மீன் முட்டை எல்லாம் சமைக்காமே சாப்பிடுவோம், சண்டை எல்லாம் வராது. ஏன்னா இங்க ஐயர் ஃபேமிலிக்கெல்லாம் நாங்க வாடகைக்கு விடுறதே கிடையாது. எனக்கு நாக்கு சுத்தமா இருக்கணும், அவ்வளவுதானே. காலையில எழுந்தோன்னா பாத்ரூம் போய் ஒரு டங்க் லைனர் எடுத்து வழிச்சிட்டீங்கன்னா சுத்தமாயிடும். அதுக்கு இல்லங்க, பேசுற பேச்சு கரெக்டா இருக்கணும். இல்லன்னா முதுகுக்கு பின்னாடி இருக்கிற முதுகெலும்பா? இல்ல பங்காளி என்னது ஆனா ஒன்னு அறுவாள் எடுக்கிறான். ஏண்டா, ஐயர் குடும்பம் இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சா நம்மள போட்டு தள்ளிடுவான் போல் இருக்க. உண்மையை சொல்லிடுவோமா? இப்ப தெரிஞ்சாலும் போட்டு தள்ளிடுவான், அப்புறம் தெரிஞ்சாலும் போட்டு தள்ளிடுவான். பேசாம மறைச்சு வைக்கிறதே பெட்டர். வீடு பிடிச்சிருக்குல்ல, அட்வான்ஸ் கொடுங்க. ஆமா, அட்வான்ஸ் எவ்வளவு சொல்லுதியா? அட்வான்ஸ் போன வாரம் வாடகை விட்டவங்க கிட்ட 20,000 ரூபாய். என்ன சொல்லுதா? இல்ல இல்ல, அது வந்து எங்களுக்கு சிட்டில 4-5 வீடு இருக்கிறதுனால எந்த வீட்டை வாடகைக்கு விட்டோம், எந்த வீட்டை வாடகைக்கு விடலன்னே தெரியல. உங்களால முடிஞ்சதை கொடுங்க. அது சரி, வெளியில 4,000 ரூபாய்க்கு 40,000 ரூபாய் அட்வான்ஸ் கேக்குறாங்க, நீங்க 20 ரூபாய் கேக்குறீங்க. இல்ல குள்ள, நம்ம தம்பி மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஏன் வெளிய பையன் என்ன, இங்க தம்பின்ற? எங்க ஊர்ல அப்படிதான் சொல்லலாம். நீட்ட அட்வான்ஸ் கொடு. குள்ள சீக்கிரம். ஆகா ஆகா. அதேதான். ஆமா எப்ப ஊருக்கு போவீங்க? அட மூதேவி, இப்பதான் நம்மள ஊர்ல இருந்து வந்திருக்கான், அதுக்குள்ள போய் சொல்ற? ஏன் அடிக்கடி நீட்டுறாங்க? அது ஒண்ணுமில்ல, அவர் வேர்க்கடல இருக்கிறவர் போல் இருக்கு. நீங்க போய் சமைச்சு சாப்பிடுங்க. போங்க 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 போங்க. வந்துடுறா வந்துடு. அம்மா அந்த பூட்டைங்க எடுத்து உன் வாயை போட்டுறப்பா. உன் ஹேர் பின் கொஞ்சம் குறி, பூட்டை திறக்கணும். ஐயோ,
என்னன்னா இது நாம பூட்டிட்டு போன பூட்டியே காணோம், கதவு திறந்துனா கிடக்கு. அதானே என்னாச்சு? சீக்கிரம் உள்ள வாங்க பார்க்கலாம். பாடி உள்ள போய் பார்க்கலாம். ஐயோ என்னடி இது நம்மாத்துல மீன்? அதானே இது ஆத்து மீன் இல்லம்மா, கடல் மீன். இத பாருங்க, நாங்க ஐயர், எங்களுக்கு மீன் நாத்தெல்லாம் பிடிக்காது, தள்ளி எடுத்துட்டு போங்க. இது அயர மீன் இல்லம்மா, சங்கரா மீன். என்னல இது ஆத்து மீன் குளத்து மீன்? இவங்களுக்கு மீன் பிடிக்காதான், இங்க வந்து சத்தம் போடுறாங்க. ஏம்ல உங்களுக்கு மீன் பிடிக்கலன்னா சிக்கன் எடுத்து சமைச்சு சாப்பிடுங்க. நாங்களும் உங்களை வேண்டாம் சொல்லுதோம். ஆமா நீங்க யாரு? பக்கத்து ஊர்ல குடியிருக்கீங்களா? என்னது இது, எங்காத்துல வந்து உட்காந்துட்டு எங்களே பக்கத்து வீட்டுக்காராளான்னு கேக்குறீங்களே, நீங்க யாரு அத சொல்லுங்க முதல்ல. நாங்க யாரா? இந்த வீட்டு குடி வந்து ஒரு வாரம் ஆகும்ல. நாங்க வந்து 2 வாரம் ஆச்சு, நீங்க யாரு அத சொல்லுங்க. இல்ல அருக்காணி, இதுல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அருவாளை இல்ல, வெட்டி தள்ளிடுறேன். எங்க இந்த நம்ம வீடு விட்டாங்களா? நீங்க ஆள வேமா சீக்கிரம் அடிக்கிட்டு ரெண்டோட பாத்துறேன். வெட்டுறேன் நீ வெட்டுறேன். எதுக்கு அருவாளை கையில வச்சுக்கிட்டு தட்டமால சுத்துற? ஏய் இந்த வீட்ல நான் குடியிருக்கேனா இந்த ஐயர் ஃபேமிலி குடியிருக்கா? ரெண்டோட தெரிஞ்சவங்க எனக்கு. ஒரே வீட்டுல 2 பேரும் இருக்கீங்கன்னா ஒரே வீட்டுல 2 பேரும் குடியிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அது எப்படி முடியும்? நாங்க குடியிருக்கிற இந்த ஆத்துல இவாள எப்படி நீ குடி வச்ச? மாமி அனாவசியமா டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க என்ன பண்ணீங்க, வீட்டை போட்டுட்டு ஊர் பூரா டூர் போறேன் அப்படின்ட்டு ஒரு வாரம் டூர் போயிட்டீங்க. அந்த நேரத்துல வீடு காலியா இருந்தது. வீட்டுல இருக்கிற பொருளுக்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த அருவாண்ணாச்சியை கொண்டாந்து இங்க குடி வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நீங்க திரும்பி வந்திருக்கீங்க. நீங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறமா அருவாண்ணாச்சி இங்க இருந்து வெளியில போகல. அருவாண்ணாச்சியும் வெளியில போல, நீங்க இங்க இருக்கீங்க. 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னா ஒரே வீட்டுல 2 பேரும் குடி இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேன்றது. புரியல, அதான் வேணும். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? இந்த ஒரே குடும்பத்துல 2 ஃபேமிலி இருக்க மாதிரி இந்த ஒரே அருவாள்ல 2 பேர் தலையை எடுத்துட்டானே. அருவாள்ல தலை எடுக்கிற மூஞ்சி எங்களுக்கு தெரியும். இப்படிதான் பிடிப்பாங்களா வெட்டுறவங்க? அருவாளை கீழே போடியா. இத பாருங்க, என்ன பண்ணுவேன் ஏது பண்ணல எனக்கு தெரியாது. முதல்ல நாங்க கொடுத்த அட்வான்ஸை எண்ணி வைங்க. ஆமா எங்களுக்கு அட்வான்ஸ் வேணும். என்னையா அட்வான்ஸ் வேணும்னா எப்படியா உடனே தர முடியும்? அதெல்லாம் தர முடியாதியா? ஏன் செலவாயி போச்சு. எப்படி எப்படியே செலவு பண்ணா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? இந்த பாருங்க, வேணா நீங்க ஒரு வாரம் டைம் கொடுங்க. நாங்க வேற ஒரு 2 ஃபேமிலியை கொண்டாந்து நீங்க குடி வச்சு அவங்கள்ட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்கி உங்களுக்கு அந்த அட்வான்ஸை திருப்பி தரோம். இந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நான் வேணா வேற ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பா, அவங்க எப்ப பார்த்தாலும் ஒரு ரூம்ல 24 hours உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஏச்சா நிப்பாட்டு. சாப்பிடறவனை போய் நிப்பாட்ட சொல்லியா? இவனை போய் நிப்பாட்ட சொல்ற? பாவம் சாப்பிடவே இல்லை இவன். இத பாருங்க, இவ அட்வான்ஸ் கொடுக்க வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். எப்படியோ தொலைஞ்சு போட்டோம். நீங்க வாங்க நம்ம கிளம்பலாம். டேய் வாடி போலாம். அம்மா நான் வரமாட்டேன். ஏய் நீ வேணா, இந்த ஃபேமிலில அவங்க 2 பேர் கேட்டா வேணா போலாம். நான் வரமாட்டேன்பா. ஏன்டா? நான் லவ் பண்றேன்பா யார? இந்த பொண்ணு. எப்போ? இப்பதான் ஒரு 5 நிமிஷமா. பாத்தீங்களா, 5 நிமிஷமா லவ் பண்ற இந்த அற்புத காதலர்களை பிரிக்காதீங்க. ஒரே வீட்டுல குடியிருக்கிற நீங்க 2 பேரும் ஏன் சம்மந்தி ஆயிடக்கூடாது? அதெல்லாம் ஒத்து வராது. அவ மீன் சாப்பிடுறவா. ஏன் நீங்களும் சாப்பிடுங்க, யாரும் உங்களை வேண்டாம்னா? என்ன இவன் அனாச்சாரமா பேசிட்டு இருக்கான். வாங்க நம்ம கிளம்பலாம். மாமி டென்ஷன் ஆகாதீங்க. பேசாம உங்க பொண்ணுக்கு அந்த பையனையே கல்யாணம் பண்ணி வச்சு பேரம் பேத்தியோட இந்த வீட்டுல குடும்பம் நடத்துங்க. என்னையா சம்மந்தி ஆயிட்டோமேங்கிறதுக்காக ஒரே வாடகையை கொடுத்து விட்டுறலான்னு பார்க்காத. அருவாளை நான் சரியா பிடிச்சு வெட்டுவேன். தங்கு வாயா துறக்கல சவுண்ட் வருது. வெளியில இருந்து பங்காளி சவுண்ட் கொடுக்குறான். இந்த சவுண்ட் நான் தான் கொடுக்குறேன். வாங்க போலாம். ஐய் புடா. ஐயா ஈஸ்வரா, இந்த ஆத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. உனக்கு தான் வெளிச்சம். பங்காளி, தேதி 3 ஆகுது, வாடகை வசூல் பண்ணிடலாம்ல? பின்ன சம்மந்தியான சந்தோஷத்துல டபுள் வாடகைல கொடுப்பாங்க, வசூல் பண்ணிட வேண்டியதான். ஆமாமா, இந்த 2 ஃபேமிலி சேர்ந்து டூர் போற கேப்ல வீட்டை வேற யாருக்கா வாடகை கொடுக்கலாமா? ஆகாக காகா. அதேதான். மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்க, செவில பேத்துருவாங்க. ஓ, பேராசை பெருநஷ்டம். சரி வா. மாமி மாமா அண்ணாச்சி புருஷன் பொண்டாட்டி எல்லாரும் வேகமா வாங்க. வாங்க வாங்க. அண்ணாச்சி கூப்பிடல. என்ன விசேஷம்? அம்மன் கோயில கூழ் ஊத்துறாங்க. ஏய்யா, தேதி 3 ஆச்சு, எங்கயா வாடகை? தப்பா நினைச்சுக்காதீங்க, இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ள கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். 2 நாளா? நோ 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 நோ, இப்ப கொடுக்கணும். கொடுக்கலன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போங்க, இல்ல 10 நாளைக்கு எங்கேயாவது டூர் போங்க. ஏய்யா, வீட்டு ஓனருங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம், மரியாதை இல்லாம கையை பேசிட்டு நிக்கிறீங்க. எங்கயா காப்பி? மாமி, நீங்க காபி சூப்பரா போடுவாளே. போங்க போங்க, போட்டு எடுத்துட்டு வாங்க போங்க. மாமா போய் கிளாஸ் போங்க. நான் ஏதாவது கொண்டு வரீங்களா? டேய் முதல்ல வாடகை கொண்டா போயா. போயா அறத்தலையா? அவனை நான் திட்டி இருக்க கூடாதோ? கரெக்ட். என்னடா அது? பூட்டை காணா. வீட்டுக்கு ஓனர்னா நான் இல்லாதப்ப எவனோ ஒருத்தன் பூட்டை உடைச்சு உள்ள போயிருக்கான். இருடா வர்றேன். என்ன
காப்பி இவ்வளவு லேட்டு? ஃபில்டர் காஃபி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஃபில்டர்ல காப்பி போட்டு வச்சுக்கிறது இல்லையா? டேய், இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமா? நமக்கு வாடகை தானடா முக்கியம். சரி சரி, ஒரு காப்பியால நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இது ஊர்க்கா பொட்டி பொடுக்கோட வந்திருக்கான். நாங்க ஒண்ணு இந்த பில்டிங்க்கு குறுக்கா சொல்லியே. ஒருவேளை வாடகைக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஏற்கனவே இங்க வாடகைக்கு இருக்காங்க, அவங்க டூர் போவாங்க, அப்புறமா சொல்றோம். ஏய் சீ வாய் மூடுங்க. நான் தான் அந்த வீட்டு ஓனர். பங்காளி, ஓனர் வந்துட்டாரு. வா ஓடிடலாம். ஏய் ஓடுனீங்க சுட்டுருவேன். ஹட்ஸ் அப். அப்படின்னா கையை தூக்குங்கடா. உட்காருங்கடா. என்னது இது அநியாயமா இருக்கு? துப்பாக்கி எல்லாம் வச்சு நான் அவளை மிரட்டிட்டு இருக்கேன். யாரு நீங்க? யாரு நீங்களா? யாரு மாமி நீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. வாயை முடுங்க, கண்ணா பின்னான்னு பேசிட்டு. நாங்க இந்த ஆத்துக்கு வாடகைக்கு குடி வந்திருக்கோம். நான் தான் இந்த வீட்டு ஓனர். என்ன கேட்டு தான் நீங்க வாடகைக்கு எடுத்துக்கணும். என்னது, நீங்க இந்த வீட்டு ஓனரா? அப்ப இவ ரெண்டு பேரும்? அதை இனிமே தான் கண்டுபிடிக்கணும். 1 2 3 சொல்றதுக்குள்ள ஓடி போங்க. நீங்க சொல்லவே வேண்டாம், நாங்க ஓடிடுறோம். டேய் நீங்க 2 பேரும் இருங்கடா. 1 என்னன்னா சீக்கிரம் வாங்களேன். 2 என்னோட அட்வான்ஸ் 3 ஓடி போங்க. நல்லா இருக்கு. எங்க வாங்குனீங்க? ஏண்டா ஆள் இல்லாத நேரத்துல வீட்டை வாடகைக்கு விட்டா சம்பாதிக்கிறீங்க? இது என்ன சார் பெரிய விஷயம்? ஒரு குடும்பம் இருக்கும்போதே இன்னொரு குடும்பத்துக்கு வாடகை விட்டோம். இது பெரிய விஷயமா? டேய் என்னடா மரியாதையெல்லாம் உட்காந்துருக்கீங்க? எந்திரிக்கடா. ஐயோ, இவரே துப்பாக்கியை காமிச்சு உட்காருனாரு. இப்ப இவரே எந்திரிக்கினாரு. ஒன்றும் புரியலையே. டேய் பூட்டை உடைச்சது யாரு? பூட்டை உடைச்சது அவன் தான். அட்வான்ஸ் வாங்குனது அவன் தான். வாடகை வாங்கினது அவன் தான். உங்களை சுட போறது நான் தான். உங்க 2 பேர்ல யாரு முதல்ல சாணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. சார் 1 ரூபா காயின் தான் கொடுங்க சார், பூவா தலையா போட்டு பார்க்கலாம். டேய் நீ ரொம்ப ஓவரா பேசுற. முதல்ல நீயே போ. தேங்க்ஸ் சார். டேய் வாடாங்க. என்ன சார் போன்றீங்க வான்றீங்க, ஒரே கன்ஃபியூஷன் பண்றீங்களா சார்? சார் நீங்க சுடுங்க சார், நான் செத்துறேன். பங்காளி அவர் சுடுறாரா? கண்டிப்பா அடுத்த ஜென்மத்துல நாம மீட் பண்ணுவோம். என்ன மறந்துடாதடா. நான் சாக போறேன்டா. மறந்துடாதடா. சார் என்ன சுட்டதுமே கன்ஃபார்மா அவனை சுட்டுவீங்களா? கண்டிப்பா. அது போதும் சார், நீங்க நல்லா இருக்கணும். சுடுங்க சார், சுடுங்க. சுட்டுட்டாரு, நான் செத்துட்டேன். சுட்டுட்டாரு, நான் செத்துட்டேன். சுட்டேன் ஆனா நீ சாகல. ஏன் சார்? குண்டு திந்து போச்சுடா. இருங்க பெட்டியில குண்டு இருக்கு, லோடு பண்ணி உங்களை சொல்றேன். சாவி எங்க வச்சேன்? அது அந்த பையில பாருங்க சார். கரெக்ட். சாவி கிடைச்சிருச்சு. துப்பாக்கியா காணா, பெட்டியும் காணா. ஜால கிளாடியா இருப்பானுங்க போல இருக்க. நல்ல வேலை ட்ரெஸ்ஸையாவது விட்டு போனானுங்களே. ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.